சென்னை கோயம்பேடு சந்தையில் ஆயுத பூஜைக்காக பொரி, பூ, பழங்கள் விற்பனை விறுவிறுப்பாக நடந்தது. தமிழகத்தில் நவராத்திரி விழாவின் இறுதி நாளில் ஆயுத பூஜையும் அதற்கடுத்த நாளில் விஜயதசமி விழாவும் கொண்டாடப்படுகிறது. இதன்படி வியாழன், வெள்ளிக்கிழமைகளில் இதற்காக வர்த்தக நிறுவனங்கள் தயாராகியுள்ளன. வீடுகள், சிறு நிறுவனங்கள் முதல் கார்ப்பரேட் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், அரசு அலுவலகங்கள் வரை சிறப்பாக கொண்டாடப்படும் ஆயுத பூஜை விழாவுக்கு சுத்தப்படுத்தும் பணி நடந்து முடிந்துள்ளது. வீடுகள், அலுவலகங்கள், தொழிற்சாலைகளை சுத்தம் செய்து தோரணங்கள், வாழைக்கன்றுகளுடன் வியாழனன்று பூஜை கொண்டாடப்படுகிறது. வியாழனன்று நடக்கும் ஆயுத பூஜைக்கான பூ, பழங்கள், தோரணங்கள், வாழைக்கன்றுகள், எலுமிச்சை பழங்கள், பூசணிக்காய், பொரிக்கடலை உள்ளிட்ட பொருட்கள் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் குவிந்துள்ளன. இவற்றை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். ஆயுத பூஜை கொண்டாடுறதுக்காக பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம். பொரி, கடலை எல்லாம் வாங்க வந்திருக்கோம். விலை பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வருஷம் அது ஏறுது, இந்த வருஷமும் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கூட்டம் நிறைய இருக்குது, நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. மார்க்கெட் வந்து பார்த்தா கூட்டமே கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. 100 ரூபாய்க்கும் கிடைக்குது, 240 ரூபாய்க்கும் கிடைக்குது. மக்கள் எதை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதை பற்றி நம்ம இது பண்ணிக்கலாம். கடந்த 4 நாளாக நடந்த இதுனால எந்த விதமான வியாபாரம் பாதித்த மாதிரி தெரியல. ஆனால் மக்கள் கூட்டம் கம்மியாக இருக்கு. பண்டிகையை முன்னிட்டு கடந்த ஆண்டை ஒப்பிடும் போது தற்போது அனைத்து விலைகளும் அதிகரித்து காணப்படுகின்றன. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆந்திரா, கர்நாடக மாநிலங்களிலிருந்தும் தமிழகத்திற்கு பூஜை பொருட்கள் வந்திறங்கியுள்ளன. குங்குமம், சந்தனம், பழங்கள், தேங்காய், அவல், பொரி, பன்னீர், ஊதுபத்தி, பழ வகைகள், தென்னை ஓலை, மாவிலைகள், தோரணங்கள் என்று கோயம்பேடு சந்தை களை கட்டியது. தமிழகத்தின் மற்ற பகுதிகளிலும் பல்வேறு சந்தைகளில் ஆயுத பூஜைக்கான பொருட்களின் விற்பனை சூடு பிடித்துள்ளது.